அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல. என்னோட கடைசி படமான யாரு சாமி என் நெஞ்சில் குடியிருக்கும் அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். விஜய் பிடிச்ச படம் என்னது உங்களுக்கு? சச்சின். சச்சின். ஏன் ரொம்ப பிடிக்கும் சச்சின் படம்? அதுல அவருடைய பாட்டு, அவருடைய ஸ்டைலு, அது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். இப்ப அவர் சினிமா விட்டு போறாருல்ல, உங்களுக்கு வலிக்குதா? ஆமா, அவரை திரும்பி தியேட்டர்ல பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த நாட்டுல அவர் வந்தாதான் ஒரு முடிவு இருக்கு. அதனால இவர் சினிமாவும் நடிக்கணும் தான் ஆசையா இருக்கு, அரசியலுக்கும் வரணும் தான். விஜய் வந்து சினிமா விட்டு போறாருல்ல, எப்படி வலிக்குது உங்களுக்கு? 33 வருஷமா சினிமா துறையில அவர் படாத அவமானங்களே கிடையாது. அவர் படாத அவமானங்கள், அந்த அவமானங்கள், அந்த வலிகளை ஒன்னொன்னும் அவர் வந்து அவருக்கு பாசிட்டிவா மாத்திட்டு இன்னைக்கு வந்து கிங் ஆஃப் ஹாலிவுட்னா திரு விஜய் சார் அவர்கள் தான். ஸோ விஜய் சார் போறதுன்றது மனசு வந்து நமக்கு வந்து வலிக்குதான். ஆனா எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணாம மக்களுக்கு சர்வ் பண்ண வராரு. ஸோ அதை நினைக்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். விஜய் வந்து சினிமா விட்டு போறாருல்ல, எவ்வளவு வருத்தமா இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ வருத்தமாகனா அதை சொல்ல முடியாது. இப்போ அவ்வளோ கஷ்டப்படுறோம். வருஷத்துல தீபாவளி பொங்கல்னாலே எங்கள் தளபதி தான். இப்போ அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம்ல, அது எப்படி வருஷம் சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டம் அது. அதை விட எப்படின்னா அரசியலுக்கு வராரு தலைவர். நம்ம எப்பவுமே திரையில வந்து வருஷத்துல 1 நாள் 2 நாள் பார்ப்போம். இப்போ எப்பெல்லாம் தோந்தோ அப்பெல்லாம் தலைவரை பார்க்கலாம். எங்கே வேணாலும் பேனர் கேட்க ஆள் இல்லைல்ல. ஏன்னா கட்சியில் இருக்காரு. இப்படியே அடுத்த வருஷம் நம்ம தான் 2026 நம்ம தான் கன்ஃபார்ம் தெரியும். விஜய் வந்து சினிமா விட்டு போறாருல்ல, எவ்வளவு வருத்தமா இருக்கும் உங்களுக்கு? விஜய் என்ன சினிமா விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி அவரை படத்துல பார்க்க முடியாதுன்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது நம்மளுக்கோசம் தான் அவர் சினிமா விட்டு போறாருன்றதும் தெரியுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கோசம் விட்டு போறாருன்ற எதுவும் தெரியுது. ஆனா அவரை திரும்பி பார்க்க முடியாத கஷ்டம் வந்து அதிகமா இருக்கு. விஜய் வந்து சினிமா விட்டு போறாருல்ல, எப்படி இருக்குது? எவ்வளவு வலிக்குது உங்களுக்கு? அவர் வந்து போறது வந்து வலிக்கலமா எங்களுக்கு. உண்மையா மக்களுக்கு வந்து நல்லது செய்யதான் அவர் வந்திருக்காரு. 33 வருஷமா அவர் உழைச்சிருக்கிறாரு சினிமாக்காகவும். இந்த மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே படத்துல வந்து காமிச்சிட்டாங்க. அப்போ இப்போ வந்து மக்களுக்கு அவர் முக்கியமா தேவை. ஏன்னா இந்த திமுக அதிமுக பண்ற அநியாயம், அராஜகம் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ வந்து நாங்க தெய்வமா இப்ப பாக்குறது வந்து விஜய் அண்ணனை தான். நான் என்றென்றும் காதலை எனக்கு தெரிஞ்சு நான் அதுல இருந்து 1999 நினைக்கிறேன். ஒரு தேட்டர்ல சம்சா விற்கிறதுக்காக நான் போறேன். அப்போ ஒரு ஷோக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும். அப்ப நான் அந்த தேட்டர் நான் சம்சாவுக்கு போகும்போது பார்த்தேன் என்றென்று காதல் ஒரு படம் 1999 நினைக்கிறேன். 97 99 சரியா தெரியல. அப்போ போகும்போது நிறைய இளைய தளபதி விஜய்னு போட்டு அப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சம்பளத்துல இருந்து உருவானதுதான் அந்த மனுஷனும் ரத்தமும் சபையும் கலந்தது. எங்களுடைய உணர்வு. அவர் அரசியல் பண்றது பண்ணாம இருக்கிறது அவரோட ஓன் ஒப்பீனியன். அத வந்து ரசிகரா பாக்குறப்ப வந்து அவர் சினிமாவுக்கு வர்றது ரசிகரான எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆடியன்ஸ்ல வந்து நான் சினிமா விட்டு போறேன், என்னோட கடைசி படம் அவரே சொல்லிட்டாரு அவர் வாயாலே. அது அவர் வாயில சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா ஒரு ரசிகரா பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவர் வாயிலே வந்து நான் என்னோட கடைசி படம் நான் போறேன் அப்படின்னு சொன்னார்ல, அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எப்படி அவர் அரசியலுக்கு வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி கம்பேக்கா நாங்க சினிமாக்கு வருவாருன்னு எதிர்பார்ப்போம். ஆக்சுவலா வந்து விஜய் சாரோட தீவிரமான ஃபேன் நான். எந்த படம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் முன்னாடி போய் பார்ப்போம். நல்லா அவர் வந்து இப்போ மூவியை விட்டு போறாருன்றது சின்ன குழந்தை கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பார்க்குறோம். நார்மலாக இப்போ வந்து ஒரு மூவிலே டிவிலே பார்க்குறோம். நிறைய குழந்தைங்களே போயிட்டு என்ன பண்ணுது,
போய் ஓடி போயிட்டு அண்ணான்னு சொல்லி அழுது போய் அவர் போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ அவர் மேலே ஒரு தனி பாசம் எல்லாருக்குமே இருக்கும். எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர் திருப்பி வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இன்னும் எல்லாரும் சில பேர் வந்து திரும்ப வந்துருவார் சொல்லிட்டே இருக்கிறீங்க. வந்துருவாருன்னா ஒரு ஆட்சிக்கு வந்து உட்காருவாதானே போறாரு. அவரோட ஆட்சி அடுத்து அவரோட ஆட்சி தான். எங்களுக்குலாம் அந்த தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவருடைய படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுனால தான் எங்களுக்கு மொத்த பண்டிகையுமே எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சீனான ஒரு விஷயம். விட்டு போகிறதுன்றது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணன் அடுத்த கட்டத்துக்கு வராரு, அதை ஏற்றுக்கிட்டு தானே போகணும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதெல்லாம். என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு, கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தள்ளி வருது. அழுதோம் எல்லாமே அழுதா இருந்தோம். அழுகாம இருக்க முடியாது. 33 வருஷமா இருந்திருக்காரு. நம்ம சின்ன வயசுல இருந்து தலைவர் ஃபேன் தான். எல்லாருமே தெரியும். வீட்டுல எல்லாருமே அவர் ஃபேன் தான். என்னதான் பாசம், அவர் மேல பாசமா இருக்கிறோம். கட்சியில வர ஆட்சிக்கு வராரு, நல்லபடியா செய்வாருன்ற நம்பிக்கை. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருன்னா விஜய் தான். அவர் தான் எங்களுக்கு பிடிக்கும். வரணும். அம்மா அப்பாவோட அவர் மேல ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அழலாம் மாட்டேனே. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்ல வராருன்னா அழுதுலாம் இது பண்ணக்கூடாது. அவரை வந்து தைரியமா நிக்க வைக்கணும். மக்கள் சப்போர்ட் நாங்க இருக்கோம். அவர் அரசியல்ல வந்து நிக்க வச்சு அவர் ஜெயிக்க வச்சு காட்டுவோம். அழுது கிழுதுலாம் ஒருத்தரை அப்படி பண்ணக்கூடாது. ஜெயிக்க வச்சு காட்டுவோம். ஜெயிக்க மாட்டோம்னா நம்மளால வைக்க தெரியும். எங்க அண்ணனுங்க நாங்க ஜெயிக்க வைப்போம். சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். 3 hours மட்டும் தான் நமக்கு வந்து சினிமால நமக்கு வந்து அவர் வந்து ஒரு தரிசனம் மாதிரி கொடுத்துட்டு போவாரு. ஆனா இனிமே 26க்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் நம்ம கூட வந்து 24/7 இருக்க போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்களே வீட்டில் இருந்த பெண்கள் தான் எல்லாருமே. இப்போ பொறுப்புக்கு நாங்கள் வரணும். ஏன் வரோம்னா இங்கே நடக்கிற அநியாயத்தையும் பார்த்து தான் நாங்கள் வரோமே. எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டா எப்படிமா? எல்லாருமே வெளியில் வந்தால் தானே. அதுதான் அண்ணன் போதும், சம்பாதிச்சது போதும், மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க. என்னுடைய மக்கள் நீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக தானே மறுபடியும் போராட போறாரு. அதனால அந்த வார்த்தையை யோசிக்கணும்ல. படத்துல வந்து நம்மளை சந்தோஷமும் படுத்தினாரு, அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்துல நம்மளுக்காகவும் போராடவும் இப்போ வந்து இறங்கிட்டாருல. மக்கள் என்னுடைய மக்கள் நீங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களில் நான் தான் சொல்லியிருக்காரு தவிர இது உங்களுடைய நாடுன்னு சொல்லல. ரசிகனா நான் சொல்றது கூட ஒரு ஃபைனலமாக கூட வச்சுக்கோங்கன்னா, பொதுநலமாக சொல்கிறேன். மற்ற ரசிகர்கள் கூட அவருடைய கேரக்டர் என்னான்னு, ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால சத்தியமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இந்த ஜனநாயகனை வந்துட்டு நீங்கள் வேணா பாருங்க, குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்து அது வேற லெவல் ஹிட் ஆக போகுது அந்த படம். அவர் சினிமாவில் இருந்தாலும் நல்ல பேரும் புகழோட இருந்தார். கட்சிக்கு போனால் இன்னும் அதை விட டேலண்டாக அவர் வந்து மக்களுக்கு எல்லாம் செய்வார். விஜயனாலே ஒரு வெற்றி கழகம்ன்றது இந்த மதுரையில் வந்து அவர் நிரூபித்து காட்டிட்டார். இந்த நான் குடிக்க கூட எனக்கு தண்ணி பாட்டில் கிடையாது. அப்படி என்னடா அந்த விஜய் சாரை வந்து இந்த ஒரு வெறியில் வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அவர்னா எங்களுக்கு ஒரு உயிர். அவர் நடித்த ஒவ்வொரு படமும் இந்த ஊரில் ஒரு ரத்தம் சிந்துற அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னாங்க. நீ சொல்லி தாண்டா நானே இதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கம்மா, நீங்கள் இப்போ வந்துடுவார், இப்போ வராரு வந்துட்டார். அப்போ வந்துட்டாருன்னா அவர் நம்மளுக்கு என்னடா செய்ய வர்றாரு அப்படின்னு கேட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் பையன்கிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பையன் சொல்கிறேன், அவர் நன்மை செய்ய வர்றார். எப்படி மக்களுக்காண்டி, ஒவ்வொரு மக்களுக்காண்டி ஒரு குரல் கொடுத்து நான் வந்து நிற்பேன், எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் வருவேன், வெற்றி கழகமாக வருவேன்ட்டாரு. இல்லை, அவர் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தா அவர் கடைசி படம்னு சொல்லும் போது உண்மையிலே கண்ணில் தண்ணி தான் வந்தது. இன்னொரு தடவை அவரை திரையில் பார்க்க முடியாத அவரை மாதிரி ஒரு மாசி ஹீரோலாம் யாருமே இல்லைங்க. வரவும் முடியாதுங்க. ஒரு வரையில் ஒரு கட்சி தான், அவர் தான் எல்லாமே. யார் என்ன வேணாலும் சொல்லலாம். அவருக்கு ஈக்குவலான ஒரு மனுஷெல்லாம் யாருமே வாய்ப்பு இல்லை. இன்னொரு வாட்டி அவர் சினிமாவில் பார்க்க முடியாது, ஆனால் என்ன லைவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசை தேத்திட்டு போனோம். அது ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. அது வந்து நம்மளை ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்கணும் அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அரசியலில் ஜெயிச்சுட்டு கூட ஒரு 2 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் கூட ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் கூட சந்தோஷம் தானே நமக்கு. அவரே சொல்லிட்டாரு படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அது பார்த்துக்கலாம். அவர் சொல்லுவார். இருந்தாலும் ரசிகர் முக்கியம் இல்லை அவருக்கு. ரசிகர் வேண்டுகோள் அவர் பண்ணி தானே ஆகணும். அதோட பண்ணாமல் இருப்பாரா? எங்க அண்ணன் ஆச்சு அவரு, நம்மளோட விட்டு கொடுப்பாரு அவரு. இதுக்கப்புறம் விஜய் சார் படமே வராது நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது? வலிக்குதுன்னா என்ன சொல்றது, ஒரு அம்மா அப்பா இறந்தா எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பாசம் வைக்கிறதுனா நம்ம தளபதிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. என் குழந்தையோட, நான் பெத்த பிள்ளையோட எங்க அண்ணன் மேல அதிகமான பாசம். இப்போ நாங்களாம் பார்க்கணும், விஜய் அண்ணனை என்னைக்கு பார்த்ததே கிடையாது. இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க பாக்குறோம்ல, அப்பனா எவ்வளவு பெரிய விஷயம். அப்பனா மக்களுக்கு நல்லது செய்ய இந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. ஏன் சினிமா விட்டு போகணும்? சினிமாவில் இருந்துக்கலாம் தோணுது அவருக்கு உங்களுக்கு?
இந்த அரசியல் நல்லதுன்னு சொல்றாங்க. மற்றவங்கள மாரி அவர் சுயநலமா அவளுக்கு வாழ தெரியலையே. நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் எல்லாமே சொன்னாங்க, நாங்கள் அரசியலுக்கு வரோம், சிஸ்டத்தை மாற்றுறோம், அதை பண்ணுறோம், டார்ச் லைட்டை உடைச்சோம், அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களாம் சினிமாவை விட்டு போனாங்களா? பணத்துக்கு பணமும் வேணும், வருமானமும் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லையே. நான் சாப்பிட்ட சாப்பாடு யார் கையிலேருந்து வந்தது? என் தமிழக மக்கள் போட்டது. அதை ஒன்று நினச்சாரு, என் தமிழக மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும், அது முழுசாக கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும்னா முழுசாக நான் வேலை பார்த்து இறங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அவர் ரசித்து அவர் லவபலான ஒரு விஷயத்தை விட்டுட்டு அவர் வராரு. அப்படி நம்ம ஜெயிக்கணுன்றதுக்கு வராரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுக்காக ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன் அவர். அவரை வந்து எப்பயாவது பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க. எப்போ படம் நடிக்கும் போது. இப்போ அவர் வந்து படத்துல இருந்து வெளியே எங்களுக்காக தான் வராரு. இப்போ நமக்கு எப்போ தோந்தோ பார்க்கலாம், சரிங்களா? மீட்டிங் இருக்கும், மாநாடு இருக்கும், எப்போ தோந்தோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்கலாம். அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. என்ன அரசியலுக்குள்ள வரீங்க, உசுரை தவிர எதுவும் இல்லை. அதுக்கும் மேலே நீங்கள் உங்களை வந்து 2026 எங்களுடைய சுயநலம் நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவாவது நான் உங்களை முதலமைச்சராக நாங்கள் கண்டிப்பாக உட்கார வைப்போம். அவரு தான் ஓட்டு. ஆமா, முடிவு எடுத்துட்டேன். அவருக்கு தான் ஓட்டு. உங்களுக்கு விஜய் மேல சப்போர்ட் உங்களுக்கு? விஜயனா நல்லதை செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, அந்த நம்பிக்கை அவர் கெடுத்துட்டாருன்னா அடுத்தது வரமாட்டாரு. அப்படி நம்புறீங்களா? நம்பிட்டேன், நம்ம ரொம்ப நம்புறோம். எங்க வீட்டுல வந்து 6 ஓட்டுக்குது, 6 ஓட்டு அவரு தான். அப்புறம் எங்க கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, ஒரு 22 பேரு. விஜய் தான். ஒரு 22 ஓட்டு இருக்குது உள்ள. எங்க கூட ஹவுஸ் கீப்பிங் ஃபுல்லா விஜய் தான். நல்லபடியா இருப்பா, நல்லபடியா ஆச்சு ஆளு, நல்லா இரு, நல்லதை செய்யணும். என் பிள்ளையோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வரப்போகுது. அப்ப எங்களோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா என் பிள்ளையோட லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கறது வந்து மக்கள் வந்து செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி. டிஎம்கே கிட்ட போவாங்க, டிஎம்கே கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏடிஎம்கே கிட்ட போவாங்க, ஏடிஎம்கே கிட்ட ஒர்க் அவுட் ஆகலைன்னா டிஎம்கே கிட்ட போவாங்க. ஆனா இது இந்த வீடியோவை பாக்குற மக்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு புது வாய்ப்பை ஒருத்தவங்களுக்கு தரணும். அது விஜய் சாரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ மக்கள், இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் 2026ல திரு விஜய் சார் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி என்னோட சிரம் தாழ்ந்து நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே படம் நடிச்சுன்னு சம்பாதிக்கலாமா? அது நல்லது செய்ய யாரும் வரமாட்டாங்களே. நல்லது செய்ய விஜயகாந்த் அண்ணன் வந்தாங்க, விட்டாங்களா? இதேதான் எங்க விஜய் அண்ணனுக்கும் அதுதான் பண்றாங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லது பண்ண நிறைய பேர் வரமாட்டாங்க, ஒரு சிலர் தான் வருவாங்க. ஆனா நீங்க வந்து தயவு செஞ்சு பார்த்து கொஞ்சம் ஓட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த திமுக அதிமுக தவிர்க்கணும்னா விஜய் அண்ணனை கண்டிப்பா கொண்டு வரணும். அவரு முக ஸ்டாலின் நீ ஒன்னும் செய்யல பொம்பளைங்களுக்கு, இவராச்சும் ஆட்சி ஆள் வந்தாருன்னா எதனா எங்களுக்கு செய்வாரா? அதோட தான் தாள். 2026 யாருக்கு? விஜய் சாருக்கு தான். சினிமா மட்டும் போறாரு, திரும்ப வந்து வரமாட்டாரா அப்படின்னு ஏக்கதா இருக்கு உங்களுக்கு? இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நாட்டுக்கு நல்லது செய்யறாரு, முதல்வர் ஆயிட்டாரு, இந்த நல்லதானே. இந்த வருஷம் அண்ணன் நின்னாருன்னா ஓட்டு ஃபுல்லாவே அவருக்கு தான், வேற யாருமே ஓட்டு விழுகாது, ஓப்பனா சொல்லிடுறேன். ஆனா அவர் நிக்கணும், எல்லா வாலிபர்களும் ஓட்டு அவர் தான் போடுவாங்க. இந்த எப்படி சொல்றது, இந்த 2026 வேற லெவலா இருக்கும். மக்கள் அதுதானே எதிர்பார்க்குது. அவர் செய்யறாரோ இல்லையோ, இப்படி ஒரு விஜயன் வந்து ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மக்கள் பூரா காலேஜ் இன்னைக்கு பேத்தி படிக்கிறான்னா இன்னைக்கு விஜயனுக்கு தான் நீ ஓட்டு போடணும், யாராவது போடக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கு, நல்ல கலைஞர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க, சரிங்களா? நல்ல தலைவன் இல்லை. ஆனால் அந்த தலைவன் எங்கள் கடவுள் மூலியமா 2026 எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, உட்கார போறாரு. தமிழ்நாட்டு உலகம் போற்றும் நாடாக கண்டிப்பாக இருக்கும். 2026 அண்ணன் தான் முதலமைச்சர், அதுல எந்த மாற்றமே இல்லை. இதுல அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் உட்கார போடுறாரு. தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. அவர் ஒருத்தர் வர்றதுனால ஒட்டுமொத்த இளைஞரும் அவர் பேர் நிற்கிறாங்க, ஒட்டுமொத்த பெண்கள் நிற்கிறாங்க. தமிழ்நாடோட மொத்த பெண்களும் இப்ப விஜய் பேர் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு இளைஞர் சமுதாயத்தை அரசியல் படுத்திருக்காப்புல. அவர் போறாருன்னு நினைக்காதீங்க, படத்தை விட்டு போறாருன்னா எங்களுக்கு அவர் தளபதியா திருப்பி வந்து ஒரு ஆட்சியில வந்து உட்கார போறாரு. நாங்க வராருதான் யோசிக்கிறோம், போறாருன்னு யோசிக்கல. அவர் வந்து ஒரு சிஎம்மா வந்து உட்காரணும்ன்ற இதுலதான் நாங்க இருக்கோம். 2026ல நீங்க வந்து அந்த ஜார்ஜ் கோட்டையில உட்கார்றத நாங்க பார்த்துட்டு இப்போ நாங்க எப்படி தியேட்டர்ல நீங்க வந்தா விசில் அடிச்சு கை தட்டி சந்தோஷமா நாங்க உங்களை ஆதரிக்கிறோமோ, அதே மாதிரி ஜார்ஜ் கோட்டையில நீங்க ஏறும் பொழுது இதே விசிலும் கை தட்டலும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நீங்க சொல்ற டயலாக் தான் சார், we are waiting சார். ஸோ ப்ளீஸ் நீங்க எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணி எங்களுக்கு சர்வ் பண்ணணும்ன்றது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இங்க இருக்க எல்லா மக்களோட சார்பாகவும் நான் உங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கிங் ஆஃப் தமிழ் சினிமானால கிங் ஆஃப் கோலிவுட்ல இருக்காப்புல. அப்படிப்பட்ட ஆளு நம்மளுக்கு அதை விட்டுட்டு
தூக்கி எரிஞ்சிட்டு வர ஒரே காரணம் 30 வருஷம் நான் எனக்கு ரசிச்ச மக்களை அவங்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு நான் குரல் கொடுக்கணும்னு இருக்க ஒரே காரணத்துக்கு மட்டும் தான் நிக்கிறாப்புல. யாருமா 2026? விஜய் மாமா. உங்க அம்மா யார் கூட போடுவாங்க? விஜய் மாமாக்கு தான் போடுவாங்க. வேற யாருக்கு போட்டா என்ன பண்ணுவீங்க? வீட்டை விட்டு வெளியே தூக்கிடுவாங்க, சோத்துல வச வச்சிருவாங்க. இது ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு நடக்கும். இப்போ விஜய் சார் வந்து சினிமா விட்டு போறாருல, அவருக்கு என்ன சொல்லி அனுப்பலான்னு இருக்கிறீங்க? அண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா, உங்க கூட நாங்க இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு கோடி ஆளுங்கெல்லாம் இருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கோம். உங்களை பார்க்க முடியலனாலும் உங்களை வந்து நாங்க அதிகமா நேசிக்கிறோம். நீங்க எங்க கிட்ட பேச முடியலனாலும் நாங்க சொல்லிக்கிறது உங்களோட அன்பை மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுச்சு, அது போதும். நீங்க இந்த வாட்டி நீங்க தான் ஜெயிப்பீங்க, வேற யாருக்கும் ஓட்டே கிடையாது. மனசு கஷ்டம் இல்ல, அவர் நீங்க போயிட்டு வாங்க, பார்த்து வருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே நாங்க சப்போர்ட் இருக்கோம். உங்க பக்கம் தான் நாங்க எல்லாருமே. அவருக்கு நாங்க ஒரு நம்பிக்கையா இருப்போம். ஆல் தி பெஸ்ட் சார். விஜய் சார் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்ற நாங்க நம்புறோம். எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். விஜய் சார் நீங்க போனாலும் எங்களோட சப்போர்ட், எங்கள் மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுசா இருக்கும் உங்களுக்கு.